இப்படியெல்லாமா பண்ண முடியும்? இப்படியெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க? அப்படின்னு பார்க்கிறவங்கள அசர வைக்கிற மாதிரியான சம்பவம் தான் பெங்களூர்ல நடந்திருக்கு. வையாலி காவல் விநாயகர் சதுக்கத்துல ஒரு பிரைவேட் கொரியர் ஆபீஸ் இருக்கு. அங்க கொரியர் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய மூட்டைய தூக்கிக்கிட்டு 5 ஆண்கள், 2 பெண்கள் போறாங்க. அந்த பெரிய மூட்டைய தூக்கிட்டு போயிட்டு, அந்த மூட்டை வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொரியர் ஆபீஸ்ல யூசுவலா விசாரிப்பாங்க. என்ன எடுத்துட்டு போனாலுமே ஏதாவது எக்ஸ்பென்சிவ் பொருட்கள் இருக்கா? இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்க்கு ஒரு மாதிரியான பில்லிங் பண்ணுவாங்க. சாதாரண பொருட்களுக்கு ஒரு மாதிரி பில்லிங் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொரியர் ஆபீஸ்ல இருக்கும். இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகும்போது அவங்க கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ வந்து திரு திருன்னு முடிச்சிருக்கிறாங்க அந்த 7 பேரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே அந்த மூட்டை வந்து அசைய ஆரம்பிச்சிருக்கு. மூட்டை அசைஞ்ச உடனே அங்க அந்த கொரியர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்களும் அச்சத்துல பயந்து போய் பாக்குறாங்க. உள்ள அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு 60 வயது முதியவர் வந்து எந்திக்கிறாரு. மூச்சு விட முடியாம திணறி போய் அவர் வந்து எந்திக்கிறாரு. அவருக்கு தண்ணி கொடுத்து ஊழியர்கள் எல்லாரும் அவரை வந்து சேவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் சும்மா இருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 பேர் வந்து என்ன சொல்றாங்க, இல்லங்க நாங்க கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால எப்படியாச்சும் இவரை வந்து மேங்களூருக்கு அனுப்பிடுங்க. இவரை வந்து மேங்களூருக்கு கொரியர்ல அனுப்பணும். அது அவரும் வில்லிங்கா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது யாராச்சும் இப்படி சொல்லும் போது எப்படி அதை நம்ம ரிசீவ் பண்ண முடியும்? கொரியர்ல ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஆள எப்படி மனுஷனை முதல்ல கொரியர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனே தெரியல. இவ்வளவு கிரியேட்டிவா வந்து யோசிச்சிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரீல்ஸ் பண்றதுக்காக நாங்க யோசிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இத காவல் நிலையத்துக்கு வந்து உடனே அந்த கொரியர் ஆபீஸ்ல இருந்து செய்தி கொடுத்துடுறாங்க, தகவல் கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க, வந்து எங்க கிட்ட வந்து இப்படி அனுப்பணும்னு சொல்லி வந்து கொஸ்டின் பண்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லியும் நாங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம், அதனால அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 7 பேரும் வந்து அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்து அவங்க யாரு என்ன அப்படின்னு ட்ராக் பண்ணி அவங்களை காவல் நிலையத்துக்கு வர வச்சு விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த நபர் யாருன்னா, அந்த 60 வயது நபர் அந்த 2 பெண்கள்ல ஒருத்தருடைய அப்பா. 30 வயதை சேர்ந்த சுஷ்மிதா அப்படின்றவங்களுடைய அப்பா, அவங்களுடைய கணவர், அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த முதியவர், அதாவது அந்த 60 வயசு நபரினுடைய விருப்பத்தையும் கேட்டு அவருடைய கன்சர்ன்ல தான் அனுப்பணும் அப்படின்றத காவல்துறை கிட்ட பதிவு பண்றாங்க. இதுல என்ன ஷாக்கிங்னா, நாங்க ரீல்ஸ் பண்றதுக்காக பண்ணோம். மேங்களூருக்கு இவர் அனுப்பி நாங்க வந்து அதை ஒரு ரீல் கண்டென்ட்டா எடுக்கலாம்னு இருந்தோம். இது என்னமா ரீல் கண்டென்ட், இந்த மாதிரி எல்லாம் உங்களை யாருமா பண்ண சொன்னான்னு கேட்டா, அதுக்கு அவங்க சொன்ன கருத்து நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்படின்னு தான். ஏன்னா அது அந்த சிக்கல் அப்படின்றது எல்லாருமே நம்ம வாழ்க்கையில கோ த்ரூ பண்ணிருக்கிறதா. அதை இப்படி பண்ணணுமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த டைம்ல உகாதி அதே மாதிரி ரம்ஜான் நேரங்கள்ல பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே பயங்கரமான ரேட்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு டிக்கெட்ஸ். அந்த டிக்கெட்ஸை வந்து இதை வந்து பொதுமக்கள் மத்தியில இதை ஒரு கொண்டு போய் சேர்க்கிற வகையிலையும், இதை சிந்திக்கிற வகையிலையும், இதை வந்து நகைச்சுவையாகவும் நாங்க வந்து கொடுக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் அவருடைய கன்சர்ன்ல நாங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணோம். இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்னா பேசாம கொரியர்லயே நம்ம வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி அப்படின்றது மிகவும் ஆபத்தான முயற்சி அப்படின்றத காவல்துறை வந்து எங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதையும் அவங்க காவல்துறை கிட்ட விளக்கமும் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சுஷ்மிதா அப்படின்ற பெண் இதை வந்து ஒரு குடும்பமா தான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து ஒண்ணுமே புரியல. அது கொஞ்சம் கூட வந்து ரீல்ஸ் மோகத்துல என்ன பண்றோம் அப்படின்ற அந்த யோசனையே இல்லை அப்படின்றதுதான் தெரியுது. அவருக்கு என்ன ஆபத்து ஏதாவது வருமா யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவர்ல ஓட்டை இருக்கு, இல்ல கவர்ல கொஞ்சம் லூசா கட்டணும்னா காத்து உள்ள போயிரும், அதனால மூச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அந்த கொரியர் எங்கெங்க எப்படி எப்படி போகும், என்ன விதமான ஒரு ரிசர்ச்சும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இங்க ஊழியர்கள் வந்து உஷாரா இருந்து அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை வந்து அவரை கண்டுபிடிக்காம இருந்திருந்தாங்க, அந்த இடத்துல உள்ள ஒரு மனுஷன் தான் இருக்காரு அப்படின்னு தெரியாம இருந்திருந்தா என்ன மாதிரியான விபரீதம் ஆயிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சா பயமா தான் இருக்கு. ஆனா அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்தை பத்தி இப்ப நம்ம பேசலாம். இந்த கதையை பார்க்கும்போது இத பார்க்க எல்லாருக்கும் வந்து சிரிப்பு தான் வரும் முதல்ல. ஆனா யோசிச்சு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் இது. ஆனா அவங்க சொல்ற அந்த பஸ்ல வந்து இவ்வளவு மாதிரி டிக்கெட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றது இது நிஜமாவே ஒரு உண்மையான சம்பவம் தான். இது எல்லா ஊர்லயும் கர்நாடகான்னு இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா ஸ்டேட்லயும் இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு. குறிப்பா பிரைவேட் பஸ்ஸஸ் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பாருங்க. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்திருப்போம். ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தா தப்பிச்சோம். அதுவுமே வந்து டிக்கெட் காஸ்ட்லியா தான் இருக்கு பிரைவேட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது சரி பிரைவேட்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிடுறோம். சில நேரங்களில் எல்லாரும் ஒரே டைம்ல போகும்போது பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்காது. அப்ப நம்ம பஸ் ஸ்டாப்ல போயிட்டு நம்ம ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க பிரைவேட் பஸ்ஸஸ் 1 மணி நேரத்துக்கு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் நியாயமே இல்லாத ஏதாச்சும் ஒரு மினி வேன் எல்லாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா ஊர்ல, அந்த மாதிரி மினி வேனை கூட ஏசி எந்த மாதிரி
மாதிரியான வசதிகளுமே இருக்காது. உட்கார்ந்துட்டு போறதுக்கே 2000 ரூபாய், ஒரு 6 மணி நேரம் டிராவலுக்கு 2500 ரூபாய், 3000 ரூபாய். அதுவும் ஒரு நபர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்றப்போ ஒரு தனிப்பட்ட நபரா யோசிக்கும் போது 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்றது ஓகே சரி, எல்லாருமே சிரமப்படுறாங்க, நீங்க சிரமப்பட்டுக்கலாம் அப்படின்னு அதை நியாயப்படுத்த முடியாது. அது கண்டிப்பா அது நியாயமும் கிடையாதுதான். ஆனா 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனுடைய சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. மனைவி, குழந்தைங்க, அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா, இத்தனை பேருக்கும் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய்னா எவ்வளவு ரூபாய் ஆறுது அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. சென்னை மாதிரியான மாநகராட்சியில இருந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போறதுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாருமே ஒரு அவதியை வந்து சந்திக்கிறாங்க. முதல்ல டிராபிக் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டிக்கெட் புக் பண்ணி போறதுக்குள்ள ஒரு பெரிய பாடே இருக்கு. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் தான் விடுறாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கவர்மெண்ட் வந்து அந்த டைம்ல 500 1000 பஸ்ன்னு விடுறாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போக வேண்டியதானே. கவர்மெண்ட் பஸ்ல எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்றத யோசிக்கணும். கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீ பஸ்ஸஸ் விடுறோம்னு சொல்லி அங்கேயே நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடிய தருணம்லாம் இருக்கு. இப்ப காத்து கடந்து அதுவும் காலையில போயிட்டு நைட்டு வரைக்கும் காத்து கடந்த சம்பவம்லாம் இங்க ஸ்பெஷல் பஸ்ஸுக்காக காத்து கடந்ததெல்லாம் இருக்கு. அதுவும் இந்த ஸ்டாண்டிங்ல இல்ல தொங்கிட்டே போறது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப்பிங்ல இருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் உள்ளூருக்குள்ளேயே சுத்துற பஸ், மாநகராட்சி பஸ் இந்த மாதிரி போறத நம்ம பாத்திருக்கோம். வெளியூருக்கு போற பஸ்ல யாராவது தொங்கிட்டோ இல்ல அடிச்சு பிடிச்சு ஏறத பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல பஸ் ஸ்டாப்க்கு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லாமா இருக்கு அப்படின்னு ஒரு கோபத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா பணம் வச்சிருக்கக்கூடியவர்கள், வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாதிரியான ஒரு டிராவல், ஒரு பிரைவேட் பஸ்ல புக் பண்ணி போறதுக்கான ஒரு வசதி இருக்கும். இப்ப சாமானியனாக காசு இல்லாம 2000 ரூபாய்ன்றதே ஒரு பெரிய அமௌண்ட். அது ஃபேமிலி மேனா யோசிச்சு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி எப்படி போக முடியும்னு சொல்லி காத்திருந்து கவர்மெண்ட் பஸ்க்கு போவாங்க. கால் கடுக்க காத்து இருந்து அதுக்கப்புறமா இப்படி கூட்ட நெரிசல்ல போகணும் அப்படின்ற அவல நிலைதான் இருக்கு. இதை கண்டிப்பா யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா நானே அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருக்கேன், அதை சந்திச்சுக்கவும் செய்யறேன். சோ அப்படி இருக்கும்போது அந்த பிரைவேட் பஸ்ல அந்த திடீர்னு பிளான் பண்ணி எல்லாம் போறோம் அப்படின்னா போய முடியாது. ஒரு நியாயமே இல்லாம திடீர்னு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல வந்து மினி வேன் ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நேரத்துல மட்டும் வந்து பஸ் இல்ல இந்த மாதிரி வேன் எல்லாம் ஓட்டுறதும் நிறைய ஊர்கள்ல இருக்கதான் செய்யுது. சோ அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி அவங்க ஒரு பிசினஸ் நோக்கில அந்த மாதிரியான செய்யறாங்க. இப்போ சம்பாதிச்சாதான் வழி அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி இறங்கிடுறாங்க. ஆனா இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு தான் நிச்சயமாக இருக்கு. பிரைவேட் பஸ்ஸஸாக இருந்தாலும் அவன் தனியாராக இருந்தாலும் இவ்வளவுக்கு மேல டிக்கெட் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஒரு சட்டமானது இருக்கணும் அப்படின்றதுதான். சட்டம்னு சொல்றதை விட அந்த ஒரு ரெகுலேஷனை கொண்டு வர்றது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்போ அதை கொண்டு வரதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் ஒன்னும் பெரிய பணம் படைச்சவர்களாக இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் இந்த மாதிரி அவதிக்கு உள்ளாய்தான் வந்து சொந்த ஊருக்கு போகணும்ன்ற நிலைமை ஏற்படுறது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இறங்கி அதை கருத்தா சொல்றேன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் விபரீதமாக தான் போய் முடியும். சோ என்ன அவங்களுடைய துயரத்தை வந்து கன்வே பண்ணணும்னு நினைச்சு அது இன்னும் ஒரு துயர சம்பவமா மாத்துறதுக்கான வழிவகையை தான் இவங்க பார்த்திருக்காங்க. அவங்க செஞ்சது என்னவோ தவறுதான். ஆனா அவங்க சொன்ன வந்த கருத்து மிகவும் உண்மையான ஒரு விஷயம். அது எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இதை யாருமே மறுக்க முடியாது. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இதை வந்து நம்ம சந்திச்சிருப்போம். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இது அரசாங்கம் வந்து இப்ப வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய கட்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஒவ்வொருத்தங்களும் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க அட்ரஸ் பண்ணுவோம், எல்லாரும் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம், 5000 ரூபாய் தரோம் 2000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அவ்வளவுலாம் தர வேணாம், எங்களுக்கு சாமானியமா விலைவாசியை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த மாதிரியான விலைவாசிகளை குறைச்சாங்க அப்படின்னா மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். இது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். இது பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துது அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.